கன்னி ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான வார ராசி பலன். கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை புதன் வக்கர அமைப்பு முடித்து முன்னோக்கி நகரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வார அமைப்பு கிட்டத்தட்ட ராகு விட்டு வெளியேறக்கூடிய, இந்த ராகு நெருங்கி இருந்த அமைப்பு விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ கன்னி ராசி நபர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜீவன அமைப்பு, ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு சௌரியமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. ஜீவனஸ்தானம் என்றால் வாழ்வாதாரத்தை மையப்படுத்தினது. வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரத்தில் ஏற்படும். ஸோ அதுக்கான பக்கபலம் உண்டு. காரணம் 7ஆம் இடத்துல சனி சூரியனோட அமைப்பு இருக்குது. அதே சமயம் செவ்வாயோட அமைப்பும் இந்த வார இறுதிங்கிற அமைப்பில் நெருங்கி வந்துடும். அப்படிங்கிறதுனால 7ஆம் பாவங்கள் கடுமையாக பாதிக்கப்படுது. அப்போ 7ஆம் பாவம் கடுமையாக பாதிக்கப்படும் பொழுது ஆப்போசிட்டு பார்ட்டிகள், அதாவது உங்களுக்கு வேண்டப்பட்ட வேண்டப்படாத யாராக இருந்தாலும் அவர்களுடைய சூழ்நிலை சரியில்லாமல் போகும். அப்போ இந்த நேரம் பார்த்து உங்களுடைய தேவைகளை நேரம் பார்த்து செயல்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். கன்னிராசி நபர்கள் டெக்னிக்கலாக ஜெயிக்கக்கூடிய அல்லது டெக்னிக்கலாக சில விஷயங்களை முறியடிக்கக்கூடிய ஒரு வாரமாக அந்த வார அமைப்புகள் இருக்கும். இதன் மூலியமாக உங்களுடைய ஜீவன அமைப்புகளை நீங்கள் சரி செஞ்சுக்க முடியும். அதாவது உங்களுடைய வாழ்வாதார அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, சில விஷயங்களை கன்னிராசி நபர்கள் டெக்னிக்கலாக நேக்காக சரி செஞ்சுக்க முடியும். தொடர் இழப்பு, தொடர் நஷ்டத்திற்கு இந்த வாரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சிங்க. தொடர்ந்து நமக்கு நஷ்டமாயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னாக்கா, தொடர் நஷ்ட அமைப்புகளுக்கு இந்த வாரத்தில் கன்ஃபார்ம் முடிவு தெரிஞ்சு சரி கட்டப்படும் அப்படிங்கிறது உண்டு. இந்த காலகட்டத்தில் புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்கிட்ட மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர்களுடைய ஒத்துழைப்பு சரியான முறையில் வராது. அவங்க ஏற்கனவே ஒரு கலவரமான அமைப்பில் தான் இருப்பாங்க. அந்த கலவரமான அமைப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களை ஜாயின் பண்ணுவாங்க, இல்லை பார்த்து சந்தித்து பேசுவாங்க, கை குலுக்குவாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு சௌரியமாக இருக்கும், உங்களுக்கு சரியாக வராது. அதாவது பார்ட்னர்ஷிப் அமைப்புகள், கூட்டுச்சேர்க்கை, வாழ்க்கை துணை, இவர்களுக்கெல்லாம் இந்த வார அமைப்பு கலவரமாக இருக்கும் கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை. ஸோ இவங்க கூட டைஅப்புங்கிறது கன்னிராசி நபர்களுக்கு ஒத்து வராது. நீங்கள் உங்கள் பாதையை தனிப்பட்ட முறையில் தனித்து பார்க்கலாம். ஸோ வாழ்வ சாவா முடியுதோ முடியல, எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஐடியா பண்ணிக்கிட்டு, குறைந்தபட்ச அமைப்பில் கிடைச்சா கூட நீங்கள் சிங்கிளாக போராடலாம். யாரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு செயற்கை மூலியமாக எந்த ஒரு நன்மையும் பெற முடியாத ஒரு காலகட்டமாக போகுது. அதற்கு அடுத்த நிலைமையாக சுக்கரனோட அமைப்புகளும் சந்திரனோட அமைப்புகளும் லாப அமைப்பில் தான் வருது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ முதன்மையாக சந்திரன் லாபாதிபதி வார ஆரம்பத்திலேயே உச்ச அமைப்பில் இருக்குது. பிகினிங்லேயே உங்களுக்கு சந்திரனால உங்களுக்கு இந்த வார அமைப்பில் உச்ச லெவலில் ஒரு லாப அமைப்புகள் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் லாப அமைப்பு மனதிற்கு சந்தோஷமாக திருப்திகரமான ஒரு சூழ்நிலையாக அமைத்துவிடும் கன்னிராசி நபர்களுக்கு. பரவாயில்ல, இந்த வார அமைப்பு பெட்டராக தான் இருக்குது. கடந்து போன சில வாரங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த வார அமைப்பு நல்லா தான் ஆரம்பிக்கிறது நல்லா இருக்குது. அதே சமயம் முடிவும் நல்லா தான் இருக்குது. முடியும் போது லாபாதிபதி தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி அப்படிங்கிறது ஏற்பட போகுது இல்லையா? அதனால் கன்னிராசி நபர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பயமின்றி, குழப்பமின்றி, தெளிவாக, சந்தோஷமான மனநிலையில் பயணிக்கலாம்.